பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமேன். ஹalleluya. இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய நல்ல தகப்பனே, எங்களுடைய அப்பாவே, எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய நேசரே, இயேசப்பா, இந்த வேளையிலும் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம். தகப்பனே, ஊரில் ஒருவனாகவும் வம்சத்தில் ஒருவனாகவும் உண்மை அறியாதிருந்த வேளையிலும் தகப்பனே, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தெரிந்து ஆண்டவரே உம் பக்கமா ஈர்த்து ஆண்டவரே உம்முடைய பிடாய் வைத்திருக்கிற கிருபிக்காக உமக்கு சுவரே தேவனே, உண்மை குறித்த வெளிப்பாடு தந்தீர். ஒப்பு கொடுக்கிறேயா, என் வாயின் பாதத்தின் சமூகத்துல பிரதியா இருக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே தேவனே, உமக்கு சோத்திரம். உண்மை மட்டும் சொல்ல ஐயா நீங்க கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். தேவ ஆவியானவர் தொடர்ந்தும் என்னை நடத்தும்படி கேட்கிறேன். உம்முடைய வார்த்தையின் ஊடாக அற்புதங்களும் அடையாளங்களும் உம்முடைய கிருபை பொருந்திய வசனத்துக்கு ஆண்டவரே சாட்சியாக அமையும்படி செபிக்கிறேன். கர்த்தாவே, இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்திலே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன். குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது. குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. எழுந்து வா என் ரூபவதியே, நீ எழுந்து வா என் பிரியமே, நீ எழுந்து வா என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஓம் குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் வெண்புறாவே, கண்மலையின் கண்ணீர் சூரிந்து நிற்கும் வெண்புறாவே, உந்தன் முகரூபம் அழகானதே, உன் சத்தமோ இன்பமானதே. உந்தன் முகரூபம் அழகானதே, உந்தன் சத்தமோ இன்பமானதே. நீ எழுந்து வா என் ரூபவதியே, நீ எழுந்து வா என் ரூபவதும். குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது. அது திராட்சை செடி பூ பூத்தது. என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியே, உன் கண்களினாலே கவர்ந்த மணவாள் ஏ, என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியே, கண்கள் மிக மதுரமானதே, உந்தன் நேசம் மிக இன்பமானதே. உந்தன் நேசம் மிக மதுரமானதே, உந்தன் நேசம் மிக இன்பமானதே. என் பிரியமே, நீ எழுந்து வா என் ரூபவதியே, நீ எழுந்து வா என் பிரியமே, நீ எழுந்து வா என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஓ குருவிகள் பாடும் காலம் வந்ததே. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நாங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தான் பாருங்கள், நாங்கள்
தேவனுக்கு நன்றி பலியாக இந்த தேங்க்ஸ் கிவிங்கை நாங்கள் கொண்டாடினோம். அதுக்கு பிற்பாடு பாருங்கள், இந்த தீபாவளின்னு சொல்லி ஒரு விதமான நான் என்னோட மகளோடு பேசுகின்ற வேளையில நான் சொன்னேன் என்றால், நாங்கள் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் அந்த தீபாவளியினுடைய அந்த சாராம்சம் எங்களுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு அரக்கனை அந்த அவர்களுடைய தெய்வம் அழித்ததன் பலனாக அதை தீபாவளின்னு சொல்லி, அதாவது தீபங்களை ஏற்றி அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். நான் சொன்னேன், சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி என்று. ஹல்லேலூயா. என் மகளுக்கு சொன்னேன், பிசாசு எப்படி துரத்துவது. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் மகாபெரிய கிருபையினால் எங்களை அந்த இருளின் விடுதலையாக்கி அநேக ஜனங்கள், ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட, ஈவன் ஊழியக்காரர்கள் கூட அந்த நாளிலே அந்த ஜனங்களுக்கு இந்த ஹallowe'en பார்ட்டிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அல்லேலூயா பாட்டின்னு சொல்லி ஒரு பாட்டியை வைக்கிறார்கள். ஆனா அது கூட தவறுதான். ஹல்லேலூயா. அதற்கு ஈடாக இதை வைக்க கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எது சத்தியம், எது பிழை, எது தவறு, எது பாவம் என்பதை குறித்து எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அதற்கு ஈடாக இன்னொரு பாட்டியை வைப்பது மிகவும் தவறு, அது தவறானது. ஆனபடினால் அந்த தவறான காரியங்களை எங்களுடைய திருச்சபைகளுக்கு, எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த ஹallowe'en பார்ட்டியிலே பாருங்கள், எது பிரதானமான காரியமா இருக்கிறது? பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசினுடைய காஸ்டியூம், பிசாசினால் கொடுக்கப்படுகிற இனிப்புகள் பாருங்க. அந்த இனிப்பினுடைய அந்த பேப்பர்களே நீங்க எடுத்து பார்த்தால் அந்த மண்டி ஓடுகள், பிசாசினுடைய அந்த குறிக்கின்ற பதங்கள் அதெல்லாம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், பிசாசும் தனக்கு ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதான் ஹallowe'en. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் எனக்கு ஆச்சரியமான இன்னொன்று சொல்லிச்சேன்னா, நம்முடைய ஊர்களிலே நான் பார்த்திருக்கிறேன், உங்களுக்கும் தெரியும், இந்த ஒழுங்கைகளிலே, இந்த மூலை முடுக்குகளிலே சிலவர் பாருங்கள் கழிப்பு கழித்து வைத்திருப்பார்கள் சொல்லுவார்கள். அதே அந்த இடத்துல பூசணிக்காயை வெட்டி அங்கே அதிலே குங்குமம் பூசி தடவி அதிலே அந்த மூலைகளிலே ஒழுங்கர் தெருவுகளிலே வைத்திருப்பார்கள். அதே பூசணிக்காயத்தான் இந்த தேசங்களிலும் வெளி தேசங்களில வந்திருக்கிற வேளையிலும் அந்த பூசணிக்காயத்தான் வைத்து அவர்கள் கொண்டாட்டம் செலுத்துகிறார். இது என்ன தொடர்போ அது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட இந்த நாட்களிலே விசுவாச குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகள் இந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசானவன் அங்கே தனக்கு ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி அதிலே அவன் மகிமைப்படாதபடி இயேசு என்கிற நாமத்தை குறித்த வெளிப்பாடும் அந்த நாமத்தை குறித்த கொண்டாட்டமும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ளவர்களே, இன்றைக்கு நாங்கள் இயேசுவை குறித்த காரியங்களை கவனித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அங்கே 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் பேதுருவும் யோவானும் வந்து பாருங்கள், பிறவியிலிருந்து முடவனாயிருந்த ஒருவனை, அங்கே வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமமே என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி அவனுடைய கால்களும் கரடுகளும் அங்கே முடமான காரியங்களும் எல்லாம் சுஸ்தமாகும்படி அங்கே இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர்கள் எழுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் துள்ளி குதித்து தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கின்ற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள். அப்பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிறார், எப்படி என்று சொல்லிச்சுன்னா, அதே அதிகாரம் 16வது வசனத்திலே, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எந்த ஒரு நாமமும் ஹல்லேலூயா நம்மை திருப்திப்படுத்தவோ, நம்மை சமாதானப்படுத்தவோ, நம்மை சுகப்படுத்தவோ, நமக்கு ஆறுதல் கொடுக்கவோ, நமக்கு நம்பிக்கையை ஊட்டவோ, நமக்கு வாழ்வு கொடுக்கவோ வேறொரு நாமம் எங்களுக்கு அது வரவே முடியாது. ஹல்லேலூயா. வேறொரு நாமம் எங்களுக்கு தரப்படவில்லை அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இயேசு என்கிற நாமம் பேதுரு
ஞானத்தினாலோ நாங்கள் இவனை எழுப்பவில்லை, இயேசு என்கிற நாமந்தான் இவனை எழுப்பினது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அநேக காரியங்களுக்கூடாக நீங்க கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நானும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அங்கே கிட்டத்தட்ட 37 வருஷங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து இந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ கரடு மேடான காரியங்கள் எல்லாம், பாதைகள் எல்லாம் அப்படியே வந்து வந்து போய் கொண்டிருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா எல்லா பாதைகளிலும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாமம் மட்டும்தான் என்னை தூக்கி எடுத்திருக்கிறது. அந்த நாமத்தை பெற்றும் விசுவாசம்தான் ஹல்லேலூயா எனக்கு எல்லா காரியங்களிலும் பலத்தையும், சுகத்தையும், ஆறுதலையும், அமைதியும், சமாதானத்தையும் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அந்த நாமம் ஒன்றுதான் இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் என்னுடைய மகனுடைய காரியத்திலே பாருங்கள், அவன் பிறக்கின்ற வேளையிலே அவன் ஹோல் இன் த ஹார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிறிய சிறிய துளை போல இருந்த அந்த அந்த ஹோல் வந்து அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அவனுக்கு 7 அல்லது 8 வயசு இருக்கின்ற வேளையிலே அவனுக்கு சர்ஜரி பண்ணார்கள். அப்பொழுது அந்த டாக்டர் வந்து சொன்னார், அந்த அந்த ஹார்ட்ல வந்து அந்த ஹோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் போல் அளவு இருந்ததுன்னு சொல்லி, கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் அவனை சர்ஜரி பண்ணார்கள். அந்த 4 மணித்தியாலமும் அந்த நாமத்தையே நான் சொல்லி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதம் முழுவதையும் நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே சங்கீதக்காரன் காடுகளிலும், மலைகளிலும், மேடுகளிலும், எல்லா இடங்களிலும், அந்நிய இடங்களிலும், ஹல்லேலூயா, ஆபத்தான சூழ்நிலைகளிலும் கூட அவன் தேவனுடைய நாமத்தையே நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து ஹல்லேலூயா அந்த இயேசுங்கிற நாமத்தை உச்சரிக்கின்ற வேளையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அநேக பாடல்கள் உண்டு, இயேசு என்கிற நாமத்தை குறித்து அநேக பாடல்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த பாடல்கள் பழைய பாடல்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. சில வேளை இனிமே தர முடியாத பாடல்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த நாமத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கின்ற வேளையிலே, சூழ்நிலைகள் மத்தியில உச்சரிக்கின்ற வேளையிலே, அந்த சூழ்நிலையிலே தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே யாக்கோபு எழுதின 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது. ஒரு தடவை நீங்க சொல்லிவிட்டு போவதல்ல அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. தொடர்ந்து 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 அந்த வார்த்தையை நீங்கள் பிரயோகிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் நட்டேன். பவுல் அங்கே சொல்லுகின்ற காரியம், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனையே விளைய செய்தார். ஹல்லேலூயா. அதாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய நாமத்தை விதைப்பதும், அந்த தேவனுடைய நாமத்துக்கு தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாங்கள் தண்ணீர் பாய்ச்சுவதும் எங்களுக்குரிய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மீதியான காரியத்தை தேவன் நம் மத்தியிலே விளைய செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்ததை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படியாக பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த பொறுமை என்னத்தை செய்யும் அன்புக்குரியவர்களே? ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக, நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்க விடாது. ஹல்லேலூயா. அந்த பொறுமை உங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. அந்த பொறுமை உங்களை பூரணராக மாற்றும். ஹல்லேலூயா. நிறைவுள்ளவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. ஆனபடினால் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதுன்னு சொல்லி யாக்கோபில் எழுதின நிருபத்திலே யாக்கோபு இப்படி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் தொடர்ந்து 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 அவருடைய நாமம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு விதமான ஒரு பிரச்சனையா இருந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், அங்கே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் என்ன செய்யலாம், எது செய்யலாம்? ஹல்லேலூயா. நான் ஒருவரிடமும் போய் முறையிடவில்லை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யாரிடமும் போய் நான் முறையிடவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அதிகாலையில் எழுந்து முதல் நாள் அங்கே தேவனுடைய நாமத்தை நான் உச்சரிக்கின்ற வேளையிலே என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல,
நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். ஹalleluya. அந்த ஆண்டவரே எனக்கு விடுதலை தருவதற்கு உம்முடைய நாமம் ஒன்றுதான் என்னிடத்திலே இருக்கிறது. பேதுருவும் யோவானும் சொன்னது போல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசு என்கிற நாமம் என்னிடத்துல உண்டு. அந்த ஒரு நாமம் தான் எனக்கு உண்டு ஆண்டவரே. நீரே என்னுடைய தாய், நீரே எனக்கு தகப்பன், நீரே எனக்கு சொந்தம், நீரே எனக்கு விடுதலை ஆண்டவரே. உம்மால் மட்டும்தான் இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தர முடியும், எனக்கு சமாதானம் தர முடியும், என்னை ஆறுதல் படுத்த முடியும். நான் இப்படி உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிறேன். ஹalleluya. அன்புக்குரியவர்களே, அந்த நாள் முடிந்தது. அடுத்த நாளும் ஹalleluya அதிகாலையில் எழுந்திருந்து அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நான் உச்சரிக்க தொடங்கினேன். அந்த பாடல்களை பாடத் தொடங்கினேன். தேவன் பூர்ண சமாதானத்தை எனக்கு கொடுத்தார். ஆனபடினால் இந்த ஒரு நாமத்தை மட்டும் நீங்கள் பற்றி பிடிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் உயர்ச்சிகளை காணுவீர்கள். ஹalleluya. கடன் பிரச்சனையா, கஷ்டமான காரியமா, பிள்ளைகளுடைய காரியங்களிலே அங்கே விடுதலை இல்லாத காரியமா, வேலை இல்லாத பிரச்சனைகளா, அங்கே பொருளாதார காரியங்களிலே பிரச்சனைகளா, ஹalleluya நிந்தனைகளா, அவமானங்களா, தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் ஹalleluya அந்த இயேசு என்கிற நாமத்துக்குரிய அந்த வார்த்தைகளை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் பிரயோகிப்போமாக இருந்தால் தேவன் அதை காண்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya தேவன் நமக்கு விடுதலை தருகிறார். அப்படினால் தான் பேதுரு இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 12வது வசனம், அவராலே அன்றே வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கிரேக்கு பதம் ஜோசோ, அதாவது சட் ஓ சட்டோ ஜோசோ. சோசோன்ற வார்த்தைக்குள்ளே பாருங்கள், அது ஜீவன். ஹல்லேலூயா. நாங்க யோசிக்கிறோம் அது நாங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது இந்த சல்வேஷன் மட்டும் என்று நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அதோடு முடிந்து விடுகிறதா நம்முடைய வாழ்க்கை? ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து நாங்கள் பயணம் செய்கிறோம் அல்லவா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே? அந்த பயணத்தில் மேடுகள் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்புடைய தாவீது சொல்லுகிறார், அந்த கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு சொல்லி சொல்லுகிறார். நான் மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அடிக்கடி சொல்லுங்கள், இயேசுவே என்னோடு கூட இருக்கிறீர், இயேசுவே நீரே என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், நீரே எனக்கு எல்லாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருக்கு தெரியுமா, அவரை அறிந்திருக்கிறார் சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவனே அவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது பாருங்கள், கிறிஸ்தவ திருமணத்திலே பாருங்கள், அந்த கணவனும் மனைவியுமாக போகிறவர்கள் தாங்கள் அந்த செய்ய போகின்ற திருமண வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனங்களுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, ஊழியக்காரர்களுக்கு முன்பாக அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். அங்கே காரியத்திலே தாங்கள் பிரகடனப்படுத்துகிறார். நம்முடைய இந்து கல்யாணங்களிலே அப்படி எல்லாம் ஒன்றுமில்லை. களத்தை நீட்டுவதன் அதுக்கு பின்பாக என்ன நடக்கும், எது நடக்கும் என்று ஒன்றுமே தெரியாது. ஆனா இவர்கள் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் வெற்றியிலும் ஹல்லேலூயா துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லாவற்றிலும் நான் என்னோட கூட இருப்பேன்னு சொல்லி அதுக்கு மேலாகவும் எத்தனையோ வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர்தான் நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளுக்கு வாழ்வு தருகிறவர், அவர்தான் நமக்கு விடுவிக்கிறவர். அந்தபடியா அந்த நாமத்தை நம்ம அதிசயம் செய்கிற ஒரு அற்புடைய வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிறார்கள். இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கிறார்கள். விக்கில் ஸ்மித் என்கிற ஒரு தேவ மனுஷன், 20 பேருக்கு மேலாக உயிரோடு எழுப்பின தேவ மனுஷன், அவருடைய மேசையிலே எப்பொழுதும் இந்த 91 சங்கீதம் அங்கே திறக்கப்பட்டதாக இருக்குமா. ஹல்லேலூயா. தெரிந்த சங்கீதம் தானேன்னு சொல்லி அவர்கள் ஒதுக்கி வைப்பது ஊழியக்காரரை கொடுத்து நான் அவருடைய மெசேஜ் கேட்கின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அந்த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவருடைய அந்த வரங்களை குறித்து. ஹல்லேலூயா. நாங்கள் அதை வாசித்து அந்த கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசிச்சுட்டு இது எங்களுக்கு இல்லையான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த பக்கம் போறோம். ஆனா அந்த
சொல்கிறார், ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர்ல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள், உங்களுக்குள்ளே ஆவியை அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதாவது ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது. அனுப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஒரு வார்த்தை கிடைக்குமாக இருந்தால் அதை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. குரங்கு குறித்து சொல்லுவார்கள் பாருங்கள், அதுக்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று. அது அந்த பிடித்ததை அப்படியே விடுவதில்லை. ஹல்லேலூயா. முரட்டு பிடி. அதே போலதான் பாருங்கள், அந்த புல்டோக் ஃபைட்டிங் சொல்லுவார்கள். அதாவது ஒரு நாயிடம் ஒரு எலும்பை கொடுத்தால் அந்த நாய் என்ன செய்யும், அந்த எலும்பை நீங்க பறிக்க முற்பட்டால் அந்த எலும்பை அது அப்படியே வாயிலிருந்து விட்டு விடுமா? யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், ஆண்டவரே சொல்லுகிறார், அந்த என்ன, இந்த காகத்தை கவனித்து பாருங்கள் என்று. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இந்த அற்ப ஐந்துகளே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அந்த பிடிவாதமாய் வைராக்கியம் ஒரு காரியத்துக்காக நிற்கிறார்கள். அப்படினால் தான் அங்கே யோபு சொல்லப்படுகிறது. மனு உயிரை காண்பவரே, நான் பாவம் செய்தேன், ஆனா நான் நமக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி அங்கலாய்க்கிறார். இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று தன்னை குறித்து புலம்புகிறார். ஹல்லேலூயா. 39 வருகின்ற தேவன் பிராணிகளை குறித்து பேசுகிறார், குதிரைகளை குறித்து பேசுகிறார், திமிங்கலங்களை குறித்து பேசுகிறார். அதாவது எப்படியெல்லாம்